இன்று திருச்சியில் முத்தரையர் சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓபிஎஸ்ஸிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் பேசாமல் அங்கிருந்து அவர் கிளம்பியுள்ளார். பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி ஐயா அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றினை நாம் உற்று நோக்கினால், அவருடைய வழியில் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலங்களும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் உள்ள அளவும் அவருடைய புகழஞ்சி நிலைத்து நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அரசியல் வேண்டாம், இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம். இந்த இது சரி இருக்காது, அதனாலதான் வேற ஒன்று. நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.